இன்றைக்கு குறிப்பாக வரலாற்றை மறந்த எந்த சமூகமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வரலாற்றை மறைந்து விட்டாலே சரியான பாதைக்கு எந்த சமூகமும் செல்லாது. அந்த வகையில் இன்றைக்கு தேவேந்திர குலத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சரியான வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த கோவிலையும் கல்வி நிலையங்களை உருவாக்கினால்தான் வளர்ச்சி அடைய முடியும். நான் சென்ற வருடம் திருச்சி மாநாட்டில் சொல்லுகின்ற பொழுது நாடார் சமூகத்தினுடைய சிந்தனைகளை வரவேற்புரை தங்கமுத்து அவர்கள் சொன்னதை போல குறிப்பாக சமூகத்தில் எங்களுக்கு முன்னால் இங்கே முதலாக தலைமையுரையாற்றும் பொழுது சொன்னார். நேற்றைய சம்பவத்தில் மறுக்கப்பட்ட பொழுது அதை போராட்டமாக அறிவித்து அதை ரோட்டுக்கு சென்று மறியல் சென்று இடத்தை கேட்க வேண்டும் அல்லது யார் அதை தடுத்தார்கள் என்று ஆராய்ந்துவதை விட நிகழ்ச்சி முக்கியம் என்பதை சிந்தனைக்கு சென்றார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் எங்களுக்கும் இந்த சிந்தனைகளை அன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய சிந்தனைகள் ஒரு 100 வருஷம் ஆகிவிட்டது. 1910 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கத்தை ஒரு காலத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய காசுகள் கூட கழுவிதான் வாங்கப்பட்டது. உங்களை 18 அடி தள்ளி வைத்து பேச வேண்டும் சொன்னார்கள், எங்களை 36 அடி தள்ளி வைத்து பேச வேண்டும் சொன்னார்கள். அப்படி ஒரு சட்டம் போட்டு இருந்தார்கள். உங்களை 18 அடி என்று சொன்னதை எங்களை 36 அடியை தள்ளி நின்று தான் பார்க்க வேண்டும் என்று. கடவுளை கூட கோவில்கள் பார்க்க கூடாது என்று ஓட்டை வழிதான் பார்க்க வேண்டும் என்று திருச்செந்தூர் கோயில் ஓட்டை இருக்கு. ஆனால் அதே திருச்செந்தூர் கோயிலில் இன்றைக்கு அரங்காவலத்து குழு தலைவர்களாக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு எல்லாம் என்ன காரணம் என்றால் 1 நூற்றாண்டுக்குள் தான் வந்திருக்கிறோம். இந்த 1 நூற்றாண்டு 36 அடி தள்ளி இருந்தவர்கள் உங்களோடு ஒரு அண்ணன் தம்பிகளாக பழகி உங்களை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனைத்து சமூகத்தோடும் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உண்மையிலேயே அந்த வித்திட்ட தலைவர்கள் தான் எங்களுக்கு நல்லவர்கள் தோன்றியதால் தான் இந்த முன்னேற்றம் நாங்கள் கண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள். எங்களுடைய முதலாக சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகரில் இருக்கின்ற நாடார்கள் முதலாக வணிகம் என்பது இங்கே பந்தியாவாரம் என்று சொன்னாரே, அந்த வணிகம் செய்கின்ற போது தந்தியை படிக்க தெரியாத ஒரு நிலைதான். தந்தி படிக்க வேண்டும் என்றால் அக்ராமத்தினுடைய தெருவில் சென்றுதான் அந்த தந்தியை படித்துவிட்டு செய்திகளை கேட்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஏன் இந்த தந்தியை நம்மால் படிக்க முடியவில்லை, கல்வி என்று இருந்தால்தான் படிக்க வைக்க முடியும் என்ற சிந்தனை அப்பொழுது வந்தது. எழுத்துக்களிக்கு சென்ற நாடார்கள் தான் அங்கே எப்படியாவது ஒரு கல்விச்சாலை கட்ட வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. அப்பொழுதுதான் குறிப்பாக பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்றால் பெரிய சிரமமாக இருந்தது. அப்பொழுது தமிழகத்தை பொறுத்த வரையிலும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் குருகுலம் என்ற பெயரில் பல கல்வி நிலையங்களை துவக்கி இருந்தார்கள். அப்பொழுது நாடார்களை பொறுத்த வரையிலும் விருதுநகரில் இன்றைக்கு எப்படி அருமை